job work in order. ஜாப் ஒர்க் இன் ஆர்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஒர்க் இன் ஆர்டரை யார்கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம்னா பிரின்சிபல் மேனுஃபேக்சர்ட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இந்த டேட்டில் எனக்கு நீங்கள் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக டெலிவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்டரை நம்மள்ட்ட ரைஸ் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம ஜாப் ஒர்க் இன் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த ஜாப் ஒர்க்கை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி வித்தின் டியூ டேட்டுக்குள்ள பிரின்சிபல் மேனுஃபேக்சருக்கு நம்ம டெலிவர் பண்ணணும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க ஜாப் ஆர்டர் ரைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரா மெட்டீரியலை மேனுஃபேக்சர்ட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறோம். அதை எந்த வவுச்சரில் போடுவோம்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ண ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் பை யூஸிங் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல். ஓகே, அடுத்து ஃபினிஷ் பண்ண ப்ராடக்டை நம்ம பிரின்சிபல் மேனுஃபேக்சருக்கு டெலிவர் பண்ணணும். இந்த எந்த வவுச்சரில் போடுவோன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அவுட் வவுச்சர். ஓகே, ஸோ நம்ம ப்ராடக்டை ஃபினிஷ் பண்ணனால அந்த ஓனர்ஷிப்பை நம்ம கிளைம் பண்ண முடியாது. அது பிரின்சிபல் மேனுஃபேக்சர் யாரோ அவங்களுக்கு தான் ஓகே, அவங்களுக்கு தான் அது வந்து கிளைம் பண்ண முடியும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் இன்வாய்ஸ் ஃபார் ஜாப் ஒர்க். லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம பண்ண ஜாப் ஒர்க்குக்குரிய சேல்ஸ் இன்வாய்ஸை ரைஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து கிரியேட் ஸ்டாக் ஐட்டம்ஸ் அண்ட் குடோன். நம்ம ரிசீவ் பண்ண போகிற ஆர்டருக்குரிய ஸ்டாக் ஐட்டம்ஸ் அண்ட் குடோனை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கிரியேட் த ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் அண்டர் ரா மெட்டீரியல் குரூப் விச் இஸ் ஸ்டோர்ட் இன் ஜாப் ஒர்க் இன் குடோன். ஓகே, ஸோ இந்த ஐட்டத்தை நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். அந்த ஐட்டத்தை ரா மெட்டீரியல் குரூப்பில் கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜாப் ஒர்க் இன் குடோனில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, டேலிக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம், இன்வென்ட்ரி இன்ஃபோ ஸ்டாக் குரூப்ஸ். ஓகே, அதில் கிரியேட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல். ஓகே, ஷுட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பி ஆடட், எஸ் கொடுத்துருங்க. சரிங்களா, எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணணும், குடோன் கிரியேட் பண்ணணும். F11 features. ஓகே, குடோன் நம்ம எனேபிள் பண்ணலை. ஸோ F11 ஃபீச்சர்ஸ் போயிருங்க. இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் இந்த இடத்துல மெயின்டைன் மல்டிபிள் குடோன்ஸுக்கு எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம், குடோன் கிரியேட் பண்ண போகிறோம். த சேம் இன்வென்ட்ரி இன்ஃபோ போயிருங்க, குடோன்ஸ் கொடுங்க, கிரியேட் கொடுங்க. என்ன குடோன் பார்த்தீங்கன்னா ஜாப் ஒர்க் இன் குடோன். ஓகே, இந்த இடத்துல our stock with third பார்ட்டியா இல்லை. ஓகே, ஆனால் தேர்ட் பார்ட்டி ஸ்டாக் வித் அஸ். ஓகே, பிரின்சிபல் மேனுஃபேக்சருடைய அந்த ஸ்டாக்கை தான் நம்ம என்ன பண்ணுறோம், டீல் பண்ணுறோம். ஸோ தேர்ட் பார்ட்டி ஸ்டாக் வித் அஸ், அதில் நீங்கள் என்ன கொடுத்துருங்க, எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம், ஐட்டம் கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ என்ன கொடுத்துருங்க, ஐட்டம்ஸ் கிரியேட் கொடுத்துருங்க. என்னென்ன ஐட்டம் செக் பண்ணிடலாம். cabinet, RAM 2GB, SMBS. Okay, cabinet under raw material groupல ஸ்டோர் பண்ணுங்க. யூனிட்ஸ் வந்து நம்பர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ ஆல்ட் சி கொடுத்து NOS NAS நம்பர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே, செட் காம்போனன்ட் ஆஃப் பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம இந்த இடத்துல எஸ் கொடுக்க போறது இல்லை. ஸோ சேவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2GB RAM under raw material group numbers and save it. Third one பார்த்தீங்கன்னா SMBS. ஓகே, ஸோ raw material group நம்பர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்றாங்க, சேவ் பண்ணிருங்க. அடுத்து மதர் போர்ட் ஹார்ட் டிஸ்க் ஸ்க்ரூ. மதர் போர்ட் under raw material numbers, save it. Hard disk, raw material numbers and save it. Then screw, raw material numbers and save it. Okay, இப்போ நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் குரூப் அண்ட் குடோன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து create finished product and set BOM. BOM mean bill of material.
ஓகே. ஸோ ஆர்டர் ரிசீவ் பண்றோம். ஸோ அதுல என்ன பண்ணணும்? என்ன ப்ராடக்ட் ஃபினிஷ் பண்ண போறோமோ, அந்த ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு பிஓஎம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? Create finished product and set to as bill of material. Item name என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கம்ப்யூட்டர். எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் ரிசீவ் பண்ணுறோம்? 10 நாஸ். ஓகே. குடோன் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஒர்க் இன் குடோனில் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டாக் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு கூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும். ஓகே. டேலிக்கு போயிடலாம். இந்த இடத்துல இன்வென்ட்ரி இன்ஃபோ போயிருங்க. ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணணும் அண்ட் கிரியேட் கொடுத்துருங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்ற குரூப்புக்கு கீழே ஃபினிஷ்டு ப்ராடக்டை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஷுட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆடட் எஸ் கொடுத்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன பண்ணிடுங்க, ஸ்டாக் ஐட்டம் போயிருங்க. அதில் கிரியேட் கொடுத்துடலாம். நம்மளுடைய ஐட்டம் நேம் சாம்சங் கம்ப்யூட்டர். ஓகே. இதை ஃபினிஷ்டு ப்ராடக்ட் குரூப்பில் ஸ்டோர் பண்ணுங்க. நம்பர்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிட் காம்போனன்ட் பிஓஎம் பில் ஆஃப் மெட்டீரியலுக்கு எஸ் கொடுக்கணும். ஓகே. இதை ஆக்டிவேட் பண்ண நான் இந்த இடத்துலேருந்து F12 ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க. ஸ்டாக் ஐட்டம் கான்ஃபிகரேஷனில் எனேபிள் காம்போனன்ட் லிஸ்ட் டீட்டெயில்ஸ் பில் ஆஃப் மெட்டீரியலுக்கு எஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? எஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ கேட்கும். ஓகே. அதில் பிஓஎம் நேம் சாம்சங் கம்ப்யூட்டர்னு கொடுத்துருங்க. யூனிட் ஆஃப் மேனுஃபேக்சர் 1. ஓகே. 1 நாஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சாம்சங் கிரியேட் பண்ணுறதுக்கு கேபினட், ரேம், எஸ்எம்பிஎஸ், மதர் போர்ட், ஹார்ட் டிஸ்க் அண்ட் ஸ்க்ரூஸ் வந்து என்னென்ன குவான்டிட்டியில் தேவைப்படுது அப்படின்றத நம்ம இதில் கொடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாம்சங் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. எத்தனை யூனிட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சர்னு பார்த்தீங்கன்னா 1 நாஸ். ஓகே. ஸோ அதில் கேபினெட் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபினெட் கொடுத்துருங்க. இது வந்து ஜாப் வாக் இன் குடோன் தான். இது காம்போனன்ட். ஓகே. இது கோ ப்ராடக்ட் கிடையாது, ஸ்கிராப் கிடையாது, காம்போனன்ட் தான். குவான்டிட்டி 1 நாஸ். 2 GB ரேம். சேம் ஜாப் ஒர்க் இன் குடோன் காம்போனன்ட். எத்தனை நாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 நாஸ். ஓகே. ஸோ ரேம் அண்ட் ஸ்க்ரூ மட்டும் வந்து குவான்டிட்டியில் அதிகமாக இருக்கு. சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா 4 ஜிபியா போடும்போது 1 நாஸ் போடலாம். இதில் 2 ஜிபி ரேம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கனால நம்ம 2 நாஸ் போடுறோம். சரிங்களா? 2 நாஸ். நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஜாப் ஒர்க் இன் குடோன் காம்போனன்ட் 1 நாஸ். மதர் போர்ட் 1 நாஸ். SMBS 1 நாஸ் அண்ட் ஸ்க்ரூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 10 நாஸ். ஓகே. ஒரு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ண எத்தனை ஸ்க்ரூஸ் தேவைப்படுது? 10 நாஸ் தேவைப்படுது. நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துருங்க. இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு பிஓஎம் பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம். Job work in order from principal manufacturer. Okay. So இப்போ first நம்ம என்ன பண்றோம்? Job work in order principal manufacturer வந்து receive பண்றோம். Okay. என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா receive a job work in order from principal manufacturer. ஆர்டர் நம்பர் Sun 012 due date 30 days வந்து due date கொடுத்துருக்காங்க. ஐட்டம் நேம் சாம்சங் கம்ப்யூட்டர். எவ்வளோ குவான்டிட்டி நம்ம டெலிவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ப்ராடக்டா 10 நாஸ். ஓகே. 10 நாஸ் சாம்சங் கம்ப்யூட்டர். டேலிக்கு போயிடலாம். லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும். ஏன்னா பிரின்சிபல் மேனுஃபேக்சரர் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஓகே. ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ F11 போயிருங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி அண்ட் டாக்ஸேஷன் போயிருங்க. இதில் எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸுக்கு என்ன கொடுக்குறீங்க? எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே. செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்க்கும் எஸ் கொடுக்குறீங்க. ஸ்டேட் தமிழ்நாடு. இவங்க ஒரு ரெகுலர் பர்சன். ஓகே. 10 நம்பர் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அப்ளிகபிள் ஃப்ரம் April 1. ஓகே. இவங்க மந்த்லி ரிட்டன் டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ மந்த்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இவே பில் அப்ளிகபிள் நோ கொடுத்துடலாம். ஓகே. மற்ற ஆப்ஷன்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ போயிருங்க. லெட்ஜர் கிரியேட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல பிரின்சிபல்
சாரி, பிரின்சிபல் மேனுஃபேக்சரர் இவங்க நம்மளுடைய கஸ்டமர். ஸோ சன்ஜி டெப்டர் கொடுத்துருங்க. மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் எஸ் கொடுத்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் ட்ராக் பண்ண ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் பர்சன். ஸோ ரெகுலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10 நம்பர் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, சேவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் போகலாம். இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் போயிருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு F11 ஃபீச்சர்ஸ் போயிருங்க. ஃபீச்சர்ஸில் இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் ஜாப் ஆர்டர் ப்ராசஸிங் எஸ் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் மெட்டீரியல் இன் அண்ட் அவுட் வவுச்சருக்கும் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் போடலாம். இன்வென்ட்ரி வவுச்சர் போயிருங்க. ஆர்டர் வவுச்சர் அதில் ஜாப் ஒர்க் இன் ஆர்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பார்ட்டி நேம் என்ன? பிரின்சிபல் மேனுஃபேக்சரர். கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஆர்டர் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 012. ஓகே, 012 கொடுத்துக்கங்க. நம்மளுடைய ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா சாம்சங் கம்ப்யூட்டர். டியூ ஆன் 30 days கொடுத்துக்கங்க. குடோன் வந்து as usual ஜாப் ஒர்க் இன் குடோன் தான். ஓகே, எவ்வளோ குவான்டிட்டி நம்ம டெலிவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் ரைஸ் பண்ணுறாங்கன்னா 10 நாஸ் நெகட்டிவ் ஸ்டாக்குன்னு காமிக்கும். ஏன்னா இது வந்து பர்ச்சேஸ் பண்ணலை, நம்ம நெகட்டிவ் ஸ்டாக்குன்னு தான் காமிக்கும். ஓகே, ஸோ இது என்ட்ரு தட்டினோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது. பெண்டிங் டு ரிசீவ் கேபினட் 2 GB ரேம், ஹார்ட் டிஸ்க், மதர் போர்டு, எஸ்எம்பிஎஸ், ஸ்க்ரூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் டு ரிசீவ். ஸோ இந்த அமௌண்ட்டை அவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணணும், நம்ம ரிசீவ் பண்ணணும். இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண இந்த ரா மெட்டீரியல் நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கேபினட் 10 நாஸ், 2 GB ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 20 நாஸ் தேவைப்படுது, ஸ்க்ரூஸ் பார்த்தீங்கன்னா 100 நாஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிடுங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரேட் அப்ளை பண்ணணும். ஸோ ரேட் என்னன்னு பார்த்துடலாம். 10 hours அதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1000. கேபினெட்டுக்கு 1000, ரேமுக்கு பார்த்தீங்கன்னா 1500. கேபினெட்டுக்கு 1000, ரேமுக்கு 1500. அடுத்து எஸ்எம்பிஎஸ்க்கு 750, மதர் போர்டுக்கு 3200. ஓகே, எஸ்எம்பிஎஸ்க்கு 750, மதர் போர்டுக்கு 3200. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு 4000, ஸ்க்ரூக்கு 1 ரூபி. 4000, ஸ்க்ரூக்கு 1 ரூபி. ஓகே, ஸோ நம்ம ரேட் அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி ஐட்டம் டெலிவர் பண்ணணும் அப்படின்ற ஆர்டரை நம்ம ரைஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த சாம்சங் கம்ப்யூட்டருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். 45,000. ஓகே, ஸோ 4,50,000 worth உள்ள ப்ராடக்டை நம்ம பிரின்சிபல் மேனுஃபேக்சருக்கு வித்தின் கிரெடிட் டேட்ஸ்க்குள்ளே நம்ம டெலிவர் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஜாப் ஒர்க் இன் ஆர்டர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. received raw material from principal manufacturer. ஓகே, நம்ம பிரின்சிபல் மேனுஃபேக்சர் இருந்து ஃபினிஷ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு உரிய ரா மெட்டீரியலை ரிசீவ் பண்ணுறோம். இதை எந்த வவுச்சரில் போடுவோம்? மெட்டீரியல் இன் வவுச்சர். ஓகே, மெட்டீரியல் இன் வவுச்சரில் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஆல்ட்ரேஷன் பண்ணணும். 2 வவுச்சர்லையும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். மெட்டீரியல் இன் வவுச்சர்லையும் மெட்டீரியல் அவுட் வவுச்சர்லையும். என்ன ஆல்டர்னு பார்த்தீங்கன்னா செட் எஸ் டு ஜாப் ஒர்க் ஆர்டர் அண்ட் ஜாப் ஒர்க் இன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்? எஸ் கொடுக்கணும். ஓகே, டேலிக்கு போயிடலாம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ போயிருங்க. இதில் வவுச்சர் டைப்ஸ், இந்த இடத்துல ஆல்டர். ஓகே, ஸோ மெட்டீரியல் இன் வவுச்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல யூஸ் ஃபார் ஜாப் ஒர்க்குக்கு எஸ் கொடுக்குறீங்க, யூஸ் ஃபார் ஜாப் ஒர்க் என்னுக்கும் எஸ் கொடுத்துக்கிறீங்க. சரிங்களா? கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. த சேம் வே மெட்டீரியல் அவுட்டுக்கும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ யூஸ் ஃபார் ஜாப் ஒர்க் என்னுக்கும் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வவுச்சரை ஆல்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்து மெட்டீரியல் இன் வவுச்சரில் நம்ம என்ட்ரி பண்ணணும்.
Transaction பார்த்தீங்க அப்படின்னா received raw material from principal manufacturer select not applicable in source godown. ஓகே source godownல நம்ம எந்த குடோனையும் செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ the same ஐட்டத்தை நம்ம மெட்டீரியல் இன் வவுச்சரில் என்ட்ரி பண்ண போகிறோம். சரிங்களா? டேலிக்கு போயிடலாம். இன்வென்ட்ரி வவுச்சர் போயிருங்க. இதில் மெட்டீரியல் இன் சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் மேனுஃபேக்சரர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஆர்டர் நம்பர் செலக்ட் பண்ண உடனேயே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூ ஆயிரும். சரிங்களா? இந்த இடத்துல சோர்ஸ் க்ரோனில் நம்ம நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. ஓகே ஸோ நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட்டுக்குரிய ஆர்டரை நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறீங்க. ஓகே த சேம் ஆர்டர் ஃபார் ஆல் ஐட்டம்ஸ். ஓகே ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2GB ரேம் 20 நாஸும் ஸ்க்ரூ வந்து 100 நாஸ் தேவைப்படுது. மித்த எல்லாமே சேம் 1 நாஸ் தான். ஓகே சாம்சங் கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் தேவையான குவான்டிட்டியை நம்ம மெட்டீரியல் இன்ல போட்டாச்சு. ஓகே ஸோ ரா மெட்டீரியலை நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு. அடுத்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ். ஓகே ஸோ ரா மெட்டீரியல் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸை தான் பார்க்க போகிறோம். ஓகே அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் வவுச்சர் அண்டு ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சருக்கு கீழே கிரியேட் பண்ணணும். டேலிக்கு போயிடலாம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ வவுச்சர் டைப் கிரியேட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அண்டர் எந்த வவுச்சர் கீழே கிரியேட் பண்ணணும், அஃப்கோர்ஸ் ஸ்டாக் ஜேர்னல். ஓகே அதுக்கப்புறம் என்னன்னு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சிட் எஸ் டு யூஸ் அஸ் அ மேனுஃபேக்சரிங் ஜேர்னல். ஓகே ஸோ யூஸ் அஸ் அ மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் ஆப்ஷனுக்கு என்ன கொடுக்கணும், எஸ் கொடுக்கணும். இங்கே பாருங்க யூஸ் அஸ் அ மேனுஃபேக்சரிங் ஜேர்னலுக்கு எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணி. ஓகே இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணியாச்சு, மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் வவுச்சர் என்ட்ரி பற்றி பார்க்கலாம். சரிங்களா? டேலிக்கு போயிடலாம். இன்வென்ட்ரி வவுச்சர் போயிருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட் F7 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டாக் ஜேர்னலில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் F7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நேம் ஆஃப் ப்ராடக்ட் என்னது, சாம்சங் கம்ப்யூட்டர். குடோன் பார்த்தீங்கன்னா சேம் ஜாப் ஒர்க் இன் குடோனில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ப்ராசஸிங்கை நம்ம நடத்துகிறோம். எவ்வளோ குவான்டிட்டி, 10 நாஸ். ஸோ 10 நாஸ் உங்களுக்கு கொடுத்த உடனேயும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரா மெட்டீரியல் அந்த இடத்துல எவ்வளோ குவான்டிட்டியில் தேவை அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வியூ ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல ஏதாவது ஸ்கிராப் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் பிரைமரி ஐட்டத்துக்கு 11,960 rupees நம்மளுக்கு காமிக்குது. ஈச் ஐட்டம் நம்ம ஈச் the finished product கிரியேட் பண்ண எவ்வளோ காஸ்ட் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 11,960 rupees. ஓகே the total காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,19,600. அடுத்து delivered of finished product. ஓகே ஸோ ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராடக்டை பிரின்சிபல் மேனுஃபேக்சருக்கு டெலிவர் பண்ணுறோம். ஓகே இதை எந்த வவுச்சரில் போடுவோம், மெட்டீரியல் அவுட் வவுச்சர், ஷார்ட்கட் கீ Ctrl+J. ஓகே ஸோ delivered the following item to principal manufacturer on 1/5/2019. என்னென்ன ஐட்டம், the same item Samsung computer 10 hours 45,000 rupees. ஓகே டேலிக்கு போயிடலாம். இன்வென்ட்ரி வவுச்சர் இந்த இடத்துல மெட்டீரியல் அவுட். ஓகே ஸோ பார்ட்டி நேம் யாரு, பிரின்சிபல் மேனுஃபேக்சரர், அவங்களுடைய ஆர்டர் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+A கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் நம்ம வந்து ப்ராசஸிங் டைப் பண்ணணும். ஸோ டூரேஷன் ஆஃப் ப்ராசஸிங் அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகே ஸோ 30 days வந்து கொடுத்துருந்தோம், அதை நம்ம ஃபினிஷ் பண்ணி இப்போ தர்றோம். ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அசம்பிளிங் கம்ப்யூட்டர். Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் என்ன கொடுத்துருங்க, நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம சாம்சங் கம்ப்யூட்டர் அவங்களுக்கு 10 hours ஜாப் ஒர்க் இன் குடோன் அண்ட் எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா 45,000. ஓகே ஸோ நெரேஷன் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க.
raise sales invoice for job work in order. Okay, so இப்போ என்ன பண்றோம், sales invoice raise பண்றோம். Raise sales invoice against job work in order with GST 18%. so நம்ம work complete பண்றதுக்குரிய charges நம்ம அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ண போறோம். job work in charges under indirect incomesல நீங்க கிரியேட் பண்ணணும். எவ்வளோ ருபீஸ் அவங்கள்ட்ட இருந்து ரிசீவ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா 55,000. ஓகே, வித் ஜிஎஸ்டி. இதுக்குரிய நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ டேலிக்கு போயிடலாம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் கிரியேட் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ஜாப் ஒர்க் இன் சார்ஜஸ் அண்டர் எந்த குரூப்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கிரியேட் பண்ணணும், இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள், எஸ் அப்ளிகபிள், செட் ஆல்ட் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்க்கு எஸ் கொடுத்துருங்க. சர்வீஸ் சார்ஜ் இந்த இடத்துல சேல்ஸ் டாக்ஸபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ், 18% அண்ட் சேவ் பண்ணிடுங்க. இது குட்ஸ் கிடையாது, சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா output CGST at 9%. Under in the group duties and taxes, type of duty GST, central tax at 9%, rounding method not applicable. அதே மாதிரி output is GST at 9%. Okay, under the same group duties and taxes, type of duty GST, state tax கொடுத்துருங்க. இதுல 9% டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான லெட்ஜர் கிரியேட் பண்ணியாச்சு. சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர் போயிருங்க, சேல்ஸ் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த இடத்துல பார்ட்டி நேம், பிரின்சிபல், மேனுஃபேக்சரர், கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஜாப் ஒர்க் இன் சார்ஜஸ் எவ்வளோ நம்ம கலெக்ட் பண்ணுறோம், 55,000. ஓகே, ஒருக்கா செக் பண்ணிடலாம். ஓகே, 55,000 with GST. so இது வந்து பாத்தீங்க அப்படின்னா sales taxable. okay, so output CGST, output SGST with அதோட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிக்கிறோம். நரேஷன் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. receipt voucher நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த பெண்டிங் அமௌண்ட்டை மேனுஃபேக்சர்லேருந்து ரிசீவ் பண்ணுறோம். ஸோ ரிசீவ்ட் அமௌண்ட் ஃபார் ஜாப் ஒர்க் இன் ஆர்டர் ஃப்ரம் பிரின்சிபல் மேனுஃபேக்சரர். ஓகே, ஸோ மேனுஃபேக்சரர் இந்த இடத்துல கிவராக இருக்காங்க. ஸோ கிரெடிட்டில் வருவாங்க, கிரெடிட் த கிவர் டு மேனுஃபேக்சரர். டெபிட் வாட் கம்ஸ் இன், நம்மளுக்கு கேஷ் உள்ளே வருது. ஸோ அதனால் நம்ம டெபிட்டில் போடுறோம். இட்ஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஸோ டேலிக்கு போயிடலாம். அக்கௌண்டிங் வவுச்சரில் ரெசிப்ட் வவுச்சர் F6. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஷாக ரிசீவ் பண்ணுறோம், கேஷ்ன்னு போட்டுக்கோங்க. யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம், பிரின்சிபல் மேனுஃபேக்சரர். ஓகே, எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 64,900 rupees நம்ம அவங்கள்ட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறோம் அகேன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் மூலமாக. ஓகே ஓகே, இந்த இடத்துல நம்ம வித் ஜிஎஸ்டியோட ரிசீவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பெண்டிங் அமௌண்ட்டும் நம்மள்ட்ட இருக்காது. ப்ளஸ் எந்த ஒரு பெண்டிங் ஆர்டரும் நம்ம எல்லா ஆர்டரையும் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ ஒருக்கா செக் பண்ணிடலாம். டிஸ்பிளே போயிருங்க. ஜாப் ஒர்க் இன் ரிப்போர்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் ஆல்ரெடி டெலிவர் பண்ணனால உங்களுக்கு அது எம்டியாக தான் காமிக்கும். சரிங்களா, காம்போனன்ட் ஆல்சோ நம்ம ப்ராடக்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணனால உங்களுக்கு அந்த இடத்துலையும் காமிக்காது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஒர்க் ரெஜிஸ்டர் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் மூமெண்ட் ரெஜிஸ்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும். நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பியிருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா, ஓகே, ஸோ இப்போ லெட்ஜர் செக் பண்ணிடலாம். அக்கௌண்ட்ஸ் புக் போயிருங்க, லெட்ஜர். இதில் பார்ட்டி நேம் யார், பிரின்சிபல் மேனுஃபேக்சரர். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ க்ளோசிங் பேலன்ஸ் அட்டால். நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் நம்ம பே பண்ணி கிளியர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஒர்க் இன் ஆர்டர்.